ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 9 முதல் 19 வசனங்கள் முடிய. எரேமியா 2:9 முதல் 19 வசனங்கள். தியான வசனம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே மணவாளனாகிய ஆண்டவர் இல்லையென்றால் மகாவேந்தனாகிய தேவனுடைய மனக்குமுறலை குறித்து நாம் பார்த்தோம். உண்மையற்ற இஸ்ரவேலரை குறித்து, உண்மையற்ற ஜனங்களை குறித்து, நிலையற்ற ஜனங்களை குறித்து, அவர்களை வழிநடத்த வேண்டிய ஆசாரியர் மற்றும் அதிகாரிகள் இவர்களுடைய உண்மையற்ற பரிசுத்தமற்ற வாழ்வை குறித்து தேவன் வேதனைப்படுகிறதை கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். 10 முதல் 13 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் உள்ளமுடைந்த கர்த்தராக காணப்படுகிறார், உள்ளமுடைந்தவராக இருக்கிறார். ஒரு பிள்ளை தவறு செய்கின்ற பொழுது அந்த தகப்பன் எவ்விதமாய் உள்ளமுடைந்து, ஐயோ மகனே, இதற்காகவா உன்னை பாடுபட்டு வளர்த்தேன் என்று சொல்லுகிறானே, அதை போன்ற ஒரு உள்ளமுடைந்தவராக அவர் இருக்கிறார். ஆதி பெற்றோர் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு அவர்கள் விலகின பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாய் சென்று பிசாசனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுத்த பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டு அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இலைகளினாலே தங்களுக்கு வஸ்திரங்களை உண்டு பண்ணி அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். இந்த கேள்வி நீ ஏன் இவ்விதமான தவறை செய்தாய் என்பதல்ல. ஐயோ, உன்னுடைய ஜீவியத்திலே நீ கரைபட்டு போனாயே, உன்னை எவ்வளவு நேசிக்கிறவனாக நான் இருந்தேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறேன், ஆனால் இவ்விதமாக நீ என்னை விட்டு சென்று விட்டாயே என்று ஒரு இதய குமுறலோடு தான் அங்கே அந்த கேள்வியை கேட்கிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இது ஒரு அழுகையின் குரலாக, வேதனையின் குரலாக, தத்தளிப்பின் குரலாக, பரிதாபத்தின் குரலாக காணப்படுகிறது. என் ஆண்டவர் நீ நானும் அவரை விட்டு தூரமாய் செல்லுகின்ற பொழுது நம்மை துரத்தி விடுகிற ஒரு தேவன் அல்ல. மகனே, மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? உனக்கு இனி நான் என்ன, இதற்கு மேலாக நான் என்ன செய்ய முடியும்? ஏன் விதமாய் செய்கிறாய்? வேதனையின் குரல், உள்ளமுடைந்த கர்த்தர் அவர் சொல்லுகிறார், மகனே, உன்னை என் பிள்ளையாக நான் மாற்றினேன், நீ சென்று பார். அங்கே சொல்லுகிறார் 10ஆம் வசனத்திலே 10 மற்றும் 11ஆவது வசனத்திலே, நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும், எந்த ஜாதியாவது தேவர்களல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள் என்று அவர் உள்ள குமுறலோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சென்று பாருங்கள், கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பாருங்கள், கேதாருக்கு ஆள் அனுப்பி நீங்கள் பாருங்கள். இந்த இரண்டும் தேவனற்ற, தங்களுடைய ஜீவனற்ற, தங்களுடைய மாயையான தெய்வங்களை பின்பற்றுகிற இந்த மக்கள் தங்களுடைய தெய்வத்திற்கு அவர்கள் காட்டுகிற பக்தியை பாருங்கள். குறுக்கு புத்தியில் நடக்கிற இந்த ஜனங்கள், மாயையான தெய்வங்களை பின்பற்றுகிற இந்த ஜனங்கள் தங்களுடைய தெய்வத்திற்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள். ஆனால் என்னை விட்டு விட்டு தூரம் போவதற்கு நீ என்ன அநியாயத்தை என்னிடத்தில் கண்டாய்? ஏன் என்னை விட்டுவிட்டாய்? ஆண்டவர் வேதனையோடு கேட்கிறார். எந்த தேசத்தை காட்டிலும் அந்த ஜனங்களின் தெய்வங்கள் பொய்யானவைகளும் மதிப்பற்றவைகளுமாக இருந்தாலும் அவர்கள் அவைகளுக்கு உண்மையாக இருந்தார்கள். ஆனால் நீங்களோ என் மகிமையை மாற்றினீர்கள், நீங்களோ மாற்றினீர்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நித்திய மகிமையாக தேவனுக்கு ஊழியம் செய்வதா அல்லது தெய்வமே அல்லாத மாயையான தெய்வங்களுக்கு ஊழியம் செய்வதா என்பதை நீங்களும் நானும் தான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று என்னுடைய செயல்பாடுகள் மெய்யான தேவனை பின்பற்றுகிறதாக இருக்கிறதா?
ஜீவ ஊற்றாகி அவரை நான் பின்பற்றுகிறவனாக இருக்கிறேனா, இல்லையென்றால் வெடிப்புள்ள குட்டைகளை எனக்காக நான் தேடிக்கொள்கிறவனாக நான் இருக்கிறேனா? ஆண்டவர் சொல்லுகிறார், சென்று பார். தேவனற்றதை வணங்குகிற மக்களை நீ சென்று பார். அவர்கள் மூலமாவது நீ தெளிவு பெறு. நீ பயனற்றதை தெரிந்து கொண்டாயே. 2 தீய காரியங்களை நீ செய்து விட்டாய். நீரூற்றாகிய என்னை நீ விட்டுவிட்டாய். உடைந்த குட்டையை நீ தெரிந்து கொண்டாய் என்பதாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவரை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறோமா? இல்லைனால் உடைந்து போன தொட்டியை, வெடிப்புள்ள தொட்டியை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் ஜீவ ஊற்றாக இருக்கிறார். 36ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். ஆம், ஜீவ ஊற்று. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10 மற்றும் 14ஆம் வசனத்தில் ஜீவ தண்ணீர் அளிப்பவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். பரிசுத்த யோவான் 7ஆம் அதிகாரம் 37 முதல் 39 ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக ஆவியானவரையும் குறிப்பிட்டிருப்பதை காணலாம். ஆம், அவரே வாழ்வின் ஆதாரம். அவர்தான் நமக்கு ஜீவ தண்ணீர் அளிப்பவராக, ஜீவனை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அவரை நம்மை வழிநடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கிறார். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தெய்வத்தை விட்டு அகன்று போகிறவருடைய பெயர்கள் புழுதியில் எழுதப்படும் என்பதாக எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்பதாக குறிப்பிடுகிறார். கர்த்தரை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர்கள் புழுதியிலும், கர்த்தரை பின்பற்றுகிறவர்களின் பெயர்கள் பரலோகத்திலும் எழுதப்படும் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்னுடைய பெயர் புழுதியில் எழுதப்பட்டிருக்கிறதா, பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் நம்பிக்கை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவரை விட்டு விலகுகின்ற பொழுது நீ நாணலை பற்றி கொண்டிருக்கிறாய், இல்லை என்றால் மாயையை பற்றி கொண்டிருக்கிறாய் என்பது தான் அர்த்தம். அப்படி விலகுகிற பொழுது, ஆண்டவரை விட்டு விலகுகிற பொழுது வெட்கம்தான் நமக்கு சொத்தாக வந்து அமையும். ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்றாகிய அவரை விட்டு விலகிறபடியினாலே நம்முடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது என்பதை நீங்களும் நான் மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட சீர்கெட்ட நிலையிலிருந்து திரும்புங்கள் பிள்ளைகளே என்று சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவாதி தேவன் இந்த நாளிலே நம்மை பார்த்து அவர் கண்கலங்கி கதறிக்கொண்டிருக்கிறார். ஆம், இது நீங்களும் நானும் இந்த தீச்செயல்களை செய்தவர்களாக இருக்கிறோமா? ஜீவ தண்ணீரை விட்டவர்களாக இருக்கிறோமோ? வெடிப்புள்ள தொட்டிகளை கொண்டவர்களாக இருக்கிறோமோ? திருப்தி செய்யாதவைகளுக்காக நம்முடைய பிரயாசத்தையும் நம்முடைய கையின் உழைப்பையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோமோ? தேவனை நோக்கி பார்ப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். விளைச்சல் ஏராளமாக இருக்கிறது. தன்னுடைய விளைச்சலை பார்த்து மகிழ்ந்திருக்கிறான் அந்த மனிதன். ஆண்டவரே, இந்த விளைச்சலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லை. தேவனுக்கு அவனுடைய இந்த உலக ஐஸ்வர்யத்தில் ஒரு சிறிதளவு கடுகளவு கூட இடமில்லை. நான் என்ன செய்வேன்? இதை எங்கு கொண்டு பாதுகாப்பேன்? என்னுடைய சொத்தை எப்படி பாதுகாப்பேன்? என்னுடைய பொருட்களை எப்படி பாதுகாப்பேன்? இதுதான் அவனுடைய கவலையாக இருந்தது. நான் ஒன்று செய்வேன், என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குவேன் என்பதாக சொல்லுகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? மிகுந்த ஐஸ்வர்யவான், நிறைய விளைச்சலுடையவன், போதுமான அளவுக்கு மேலாக இருக்கிறவன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், மதிகேடனே, இன்று உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபடும் என்றால் என்பதாக ஒரு கேள்வியை போட்டு வைக்கிறார். அந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் மனதை தொடக்கூடியதாக இருக்கட்டும். இவைகளெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணினாலும், இவைகளெல்லாம் ஆதாயம் பண்ணினாலும், இவைகளெல்லாம் எனக்கு சொந்தமாக்கி கொண்டாலும் என் பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இல்லை என்றால், என்னுடைய ஆண்டவர் அந்த மெய்யான ஜீவ ஊற்றாகிய அவர் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்றால் அனைத்தும் வீண் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், உபத்திரவத்திற்குள்ளாக மக்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். உள்ளமுடைகிறார் ஆண்டவர். உபத்திரவத்துக்குள்ளான மக்களை பார்த்து கதறுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்து விட்டார்களே,
திரும்புங்கள் என்பதாக சொல்லுகிறார். தேவ பாதுகாப்பை இழந்து விட்டார்கள். தேவனை விட்டு நாம் விலகின்ற பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நம்மை விட்டு அகன்று போய்விடுகிறது. அதைத்தான் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சத்துருக்களால் அவர்கள் மேற்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி 15 மற்றும் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. பிறரின் உதவி கிடைக்காததாகி விடுகிறது என்பதாக 17 மற்றும் 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வேதனையான விளைவுகள், தண்டனை, பொல்லாப்பு, இவைகளை அவர்கள் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி அவரை பற்றி கொள்ளுவோம். வெடிப்புள்ள தொட்டிகளை போய் என்று சொல்லி நாம் அகற்றி விடுவோம். தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு தேவனுடைய பாதுகாப்பை இழந்து விடாதபடி, சத்துருக்களாலே மேற்கொள்ளப்படாதபடி, பிறருடைய உதவி கிடைத்து நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேதனையான விளைவுகளிலிருந்து, தண்டனை பொல்லாப்புகளிலிருந்து நாம் அகன்று போக அவரையே உறுதியாய் பற்றி கொள்வோம். அவர் நம்முடைய மணவாளன். மணவாட்டியாகிய சகோதரா சகோதரி, நீயும் நானும் அவரை மாத்திரம் பற்றி கொள்வோமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்மை மாத்திரம் பற்றி கொள்ளுகிறோம் என்று சொல்லி எங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வெடிப்புள்ள தொட்டிகள் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கவில்லை. நாங்கள் தோல்வியடைந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அவல நிலையிலிருந்து நாங்கள் மாற்றப்பட்டவர்களாக ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உம்மை மாத்திரம் நாங்கள் பற்றி கொள்ள எனக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து உம்முடைய கிருபையை கட்டளையிட்டாலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.